ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் வந்து பேசி நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிவிஷன் நம்பர் 2. இந்த ரிவிஷன் 2 எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 8ல் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எக்ஸைஸ் 8.4 அதுக்கு முன்னால் உள்ள அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா 8.4 எக்ஸைஸில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ப்ராபபிலிட்டி ஏற்கனவே போன எக்ஸைஸ் பார்த்தோம். 8.3 எல்லாம் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஷார்ட் ஆன பண்ணுறேன், உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ சான்சஸ் ஆஃப் லைக்லி அவுட்கம்ஸ். ஓகேவா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அவுட்கம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவுட்புட் நமக்கு தெரியும், பட் எக்ஸாக்ட் என்ன அவுட்புட் வரும் நமக்கு தெரியாது. ஓகேவா, அது அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல டோட்டலாக பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. அந்த டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸில் நமக்கு தேவையான ஒரு அவுட்கம்மை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேவராக இந்த அவுட்கம் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈவெண்ட்டோட லிமிடேஷன்ஸ் பார்த்துருப்போம், ஈவெண்ட்டை பற்றிய அதோட மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் எடுத்துகிட்டு போய் அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிற டாபிக்குள்ளே போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னால் நம்ம அல்ஜிப்ராவில் இந்த ஈவெண்ட் எப்படி மேட்ச் ஆகுது, இந்த அல்ஜிப்ராவில் இந்த ஈவெண்ட் எந்த பார்ட்டில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் இஸ் அ கார்டினல் நம்பர் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதில் the union and intersection of the cardinal number of sets அப்படிங்கிற பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த செட்டுக்கு பதிலாக ஈவெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, கார்டினல் நம்பர் அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது, நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆர் மெம்பர்ஸ் இன் எ செட் அப்படின்னு அர்த்தம். அதில் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் கார்டினல் நம்பர்ஸ், அதில் தான் இந்த ஃபார்முலா வருது. n of a union b அப்படின்னா இஸ் அ கார்டினல் number of elements in A union B is equal to number of elements plus number of element B minus number of element of A intersection B. இது நார்மலாக அல்ஜிப்ராவில் உள்ள பார்ட்டு. இதில் இந்த செட்ஸ் A and B பதிலாக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஈவெண்ட் எடுத்து அதை ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். ஓகேவா, இங்கே 2 ஈவெண்ட் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் எடுத்து அதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் நார்மல் ஈவெண்ட், நார்மல் ஜென்ரலாக உள்ள ஈவெண்ட், அதில் என்ன கிடையாது, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஸ் கிடையாது. நமக்கு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதில் அந்த இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்ல அந்த 2 ஈவெண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா அது எம்டியாக இருக்கும். எம்டி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B அப்படின்னு வரும். இதை சில நேரம் ஒன் வேர்ட்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேவா, இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தா நமக்கு இது எழுத தெரியணும், இந்த 1 வேர்டில் இந்த பார்ட் எழுத தெரியணும். ஓகேவா, இதில் வரக்கூடிய A யூனியன் B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 செட்டை என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். அதாவது சாம்பிள் ஸ்பேஸில் உள்ள 2 செட்டை நான் யூனியன் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு இன்னொரு 1 வேர்டு என்ன கிளிக் ஆகுது அப்படின்னா A and B அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். AB அப்படிங்கிறது இஸ் சப்செட் ஆஃப் S அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது சின்ன சின்ன கண்டிஷன்ஸ். எதர் ஒன் ஆஃப் A and B ஆர் அக்கர். ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் A ஆர் B ஒன்று இருந்தால் மட்டுமே நம்ம எது இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா A யூனியன் B நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அதே இது A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா A இருக்கணும் B இருக்கணும், அது இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பார்ட் தான் A இன்டர்செக்ஷன்ஸ் B அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அதே இது A க்ளோஷர் அப்படின்னா இல்லை A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா டோட்டலாக A இல்லாமல் எடுத்து எழுதுனோம்னா அதுக்கு பேர் தான் A க்ளோஷர். இது ஜஸ்ட் A பின்னா என்ன, A இன்டர்செக்ஷன் Bங்கிறதுக்கு நான் வென் டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம ஜென்ரல் ஈவெண்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கிளாஸிஃபிகேஷன் வருது. ஒன்று தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்னொன்று அடிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் P ஆஃப் A க்ளோஷர் ஆர் A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு B ஒன்லி. என்ன ஒரு இதில் காம்ப்ளிமெண்ட்லையோ அதை ஒன்லி Bன்னு எடுக்கணும். ஒன்லி B எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B மைனஸ் பண்ணி எடுக்கணும்னு அர்த்தம். அதே இது இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது எல்லாமே தியரத்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, இன்னொன்று ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B க்ளோசர் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் A அப்படின்னு அர்த்தம். இங்கே A என்ன இருக்குது, நார்மலாக இருக்கிறதுனால இது வெறுமனையாக ஒன்லி A அப்படின்னு என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதில் இன்னொரு பார்ட் இருக்குது அடிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இந்த அடிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம பார்த்த அந்த கார்டினல் நம்பரில் probability of A union கான்செப்ட் இருக்குது is equal to probability of A plus probability of B minus probability of A intersection B அப்படின்னு இருக்குது. அதே இதில் 3 கான்செப்ட், 3 ஈவெண்ட் A union B union C இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்போ உள்ள மாதிரி தான் B of probability of A probability of B plus probability of C minus probability of A intersection B minus probability of B intersection C minus probability of A intersection C. கடைசி இங்கே ப்ளஸ் வரும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மைனஸ் வரும், இதில் ப்ளஸ் வரும். A intersection B intersection C. ஓகேவா, இந்த 1 வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த கான்செப்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா
4ல் உள்ள எக்ஸைஸ் சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம். அல்ஜிப்ரிக் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சம்ஸ் நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டை வச்சு வர சம்ஸு, அதுக்கப்புறம் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சு வரக்கூடிய சம்ஸ், அப்புறம் அடிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சு வரக்கூடிய சம்ஸை நான் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அதில் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு வரக்கூடிய சம்ஸ் இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் 8.25, அப்புறம் எக்ஸைஸ் 8.4ல் உள்ள செகண்ட் சம் அப்படி டெசிமல் பாயிண்ட் வச்சு வருது. அதே இதில் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இது சும்மா நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓகே இது எந்த சம் எங்கேருந்து வந்திருக்குன்னு ரீகால் பண்ணுறாங்க. இல்லைனா ஜஸ்ட் நமக்கு என்ன பண்ணலாம், ஆன்சரை நம்மளே என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆன்சர் தெரியணும். ஆன்சர் தெரிஞ்சால் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஸ்கோரிங் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்ம் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறோம். இன்னொன்று ஃப்ராக்ஷன் ஃபார்ம் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.2ல் உள்ள ஃபஸ்ட்டு சம், அப்புறம் எக்ஸைஸ் 8.4ல் உள்ள ஃபஸ்ட்டு சம், ஃபிஃப்த்து சம், இந்த எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிமார்க்கன்ஸ் ப்ராப்பர்ட்டியை உள்ள அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது ஜஸ்ட் ஏன் வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் எக்ஸாம்பிள் 8.30ல் இந்த என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு சம் இருக்குது. அதில் என்ன நம்ம டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவாக ஏ க்ளோசர் இன்டர்செக்ஷன் பி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோசர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த சம்மில் மட்டும் நம்ம டெரைவ் பண்ணுறோம். இந்த சம்மை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம் வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே இதில் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 8.28ல் செகண்ட் சப்டிவிஷன் சம் ஒன்று இருக்குது. அதே இது எக்ஸைஸ் 8.4ல் செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம்ஸ் எது ரிலேட்டடான ப்ராபபிலிட்டி ஆஃப் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக அந்த ஃபார்முலா மையமாக கொண்ட சம்ஸ் இருக்குது. இது போக இந்த அடிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வச்சா நிறைய சம்ஸ் இருக்கும். இதில் 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி, அப்புறம் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இதை வச்சு அதிகமான சம்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு தியரத்தை ஃபஸ்ட்டு சம் ஃபார்முலா வச்சு ஏ யூனியன் பி மட்டும் வச்சு வர சம்ஸு. எக்ஸாம்பிள் 8.24ல் உள்ள டபுளெட் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு சம் இருக்குது. அப்புறம் எக்ஸைஸ் 8.28ல் உள்ள எக்ஸாம்பிள் 8.28ல் உள்ள ஃபஸ்ட் சம், அப்புறம் எக்ஸைஸ் 8.4ல் உள்ள 4th அண்ட் 9th. அதுக்கப்புறம் அதில் ஒரு டைஸ் வச்சு ஒரு சம் இருக்குது, 6th சம். அப்புறம் காயின் வச்சு ஒரு சம் இருக்குது, 8th சம். அப்புறம் 9th சம் கான்ட்ராக்ட். ஓகே, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அப்புறம் 10th சம் இருக்குது. இது போக ரெண்டாவது ஃபார்முலா வச்சு, அதாவது ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு வரக்கூடிய சம்ஸு எக்ஸாம்பிள் 8.4ல் உள்ள 11th, 12th அண்ட் 13th கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது போக எக்ஸாம்பிள் 8.29ல் உள்ள இருக்குது. ஓகேவா? இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இது இன்றைக்கி எழுதின ரெண்டாவது எக்ஸாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் 8.4ல் உள்ள 4th சம், 9th சம் அண்ட் 13th சம். 4th சம் என்ன இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியது, மைண்டில் வச்சுக்க வேண்டியது. ஏபிங்கிற ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏஎன்பின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஏஎன்பி அக்கர் கொடுத்துருப்பாங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னா ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ க்ளோஷர் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி க்ளோஷர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ண கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த வேர்டுக்கான மீனிங் தெரியும். அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னா குறைந்தது இந்த ரெண்டில் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பட் அப்படின்னா மோர் தென் அதிகமாக இருக்கலாம். அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இருக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இருக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா லைக்ஸ் அண்ட் அன்லைக்ஸ் அந்த ஈவெண்ட்டை ப்ளஸ் பண்ணி வர சொல்ல 1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் 1.2 வரணும். ஓகேவா? இதே இதில் அதே எக்ஸைஸில் ஒரு 9th சம். இது ஒரு கான்ட்ராக்ட் சம்மு. ஒரு ஆள் ஒரு எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் கேட்குறாரு, அவருக்கு என்ன கொடுக்கல, பம்பிங் கான்ட்ராக்ட் கிடைக்கல. அப்புறம் இந்த அட்லீஸ்ட் ஏதாட்டும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா அது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ இருக்குது ப்ராபபிலிட்டி கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி = 73/218 அப்படின்னு வரணும். இது நாங்கள் செஞ்சு பார்த்து இந்த ஆன்சர் என்ன பண்ணிட்டோம், ஓரளவுக்கு இந்த சம் வந்தாலும் இந்த ஆன்சர் வரும்னு சொல்லி ஓரளவுக்கு நாங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது 13th சம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆச்சு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். பாய்ஸோடைய ப்ரைம் நம்பரை வச்சு ஒரு நம்பர் வெளியே வரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கேர்ள்ஸோடைய காம்போசிட் ரோல் நம்பர் கிடைக்கணும். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராபபிலிட்டி எடுத்துல இது எல்லாமே ஆர்ஆர் அப்படிங்கிறதுனால யூனியன், ஆருங்கிற வேர்டு யூனியன் அப்படின்னு ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிற ஃபார்முலா அப்படி என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி அதில் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க சொல்லு. அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி = 0 வரணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி = அதுவும் 0 வரணும். ஓகேவா? இப்படி இந்த ரெண்டு மட்டும் 0 வரணும், மிச்சம் வேல்யூஸ் கிடைக்கும். ஃபைனலாக ஆன்சர் 29/35 வரணும். இது ஜஸ்ட் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கனால அந்த சம்முடைய ஆன்சர் என்ன பண்ணிக்கிட்டோம், ஜஸ்ட் மைண்ட் வச்சுக்கிட்டோம். டே கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சம்ஸை நான் ரீகால் பண்ணுவேன். இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா, இந்த ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த ரிவிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.